மாநில கட்சி தேர்தலில் சவ் போட்டியிடவில்லை என்றாலும் பதவி காலத்தை நிறைவு செய்வார் ஆந்தனி லாக். பிலிப்பீன்ஸ் கடற்பகுதியில் நுழைந்ததற்காக 7 மலேசியர்கள் கைது. மீட்கும் நடவடிக்கையில் அரசாங்கம். சைஃபுதீன் நசூதியோன். உணவின் விலை 26 ரிங்கெட் 60 சென்ட் மட்டுமே. ஆனால் செலுத்திய பணமோ 2660 ரிங்கெட் ஆகும். வாடிக்கையாளரை தேடும் நாசிலம்மா விற்பனையாளர். சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து இறக்குமதியான தங்கக்கட்டி என கூறி 32,000 ரிங்கெட் மோசடி. குற்றச்சாட்டை மறுத்த 2 நண்பர்கள். திருச்சியில் இணையத்தில் வாங்கிய நூடுல்ஸ் சாப்பிட்ட சிறுமி உயிரிழப்பு. தமிழகம் முழுவதும் ஆய்வு செய்ய உத்தரவு. பினாங்கு டிஏபி தலைவர் சவ் கொன் யாவ் செப்டம்பர் 22ஆம் தேதி நடைபெறும் மாநில கட்சி தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று முடிவெடுத்துள்ளார். எனினும் பதவிக்காலம் முடியும் வரை அவர் பினாங்கு மாநில முதலமைச்சராக பணியாற்றுவார் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆந்தனி லாக் கூறினார். இந்த முடிவால் மாநில அரசாங்கத்தின் நிர்வாகத்தை அது பாதிக்காது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். 25 ஆண்டுகளாக அவர் ஈடுபட்டு வந்த பினாங்கு டிஏபியில் தற்போது தலைமைத்துவத்தை புதுப்பிப்பதற்கான உணர்வில் எடுக்கப்பட்ட சவ்வின் முடிவை மதிப்பதாகவும் ஆந்தனி லாக் கூறினார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அறியாமல் பிலிப்பீன்ஸ் கடற்பகுதியில் நுழைந்த 7 மலேசியர்களை மீட்கும் நடவடிக்கையில் அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் சைஃபுதீன் நசூதியோன் தெரிவித்திருக்கிறார். சம்பவம் குறித்து கிழக்கு சபா பாதுகாப்பு தளபதி கமாண்டர் விக்டர் சஞ்சோஸிடமிருந்து தகவல் கிடைக்கப்பெற்றதாக அவர் கூறினார். பயணிகளை ஏற்றிச் சென்ற படகுகள் மலேசிய கடல் எல்லையிலிருந்து வெளியே சென்ற போது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அதனால் அவற்றை நிர்வகித்த சுற்றுலா நிறுவனத்தையும் அடையாளம் காணுவதாக அவர் தெரிவித்தார். முறையான பயண ஆவணங்கள் இல்லாமல் 2 படகுகளில் பிலிப்பீன்ஸ் எல்லைக்குள் நுழைந்த 15 பேரையும் அந்நாட்டின் தெற்கு பகுதியில் உள்ள சித்தாங்காய் கடலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக பிலிப்பீன்ஸ் குடிநுழைவு பயணக ஆணையர் நோர்மான் தசிங்கோ தெரிவித்திருக்கிறார். ஸ்லாங்கோர் புட்டாலின் ஜெயாவில் தான் வாங்கிய நாசிலம்மாக்களுக்கு 26 ரிங்கிட் 60 சென்ட் செலுத்த வேண்டிய வாடிக்கையாளர் தவறுதலாக 2660 ரிங்கிட்டை செலுத்தியிருக்கிறார். QR குறியீட்டு வழியாக பணத்தை செலுத்தியவர் சரியாக கவனிக்காமல் 100 மடங்கு அதிகமாக பணத்தை செலுத்தியுள்ளார். இதையடுத்து சம்பந்தப்பட்ட நாசிலம்மா அங்காடி கடை உரிமையாளர் சமூக ஊடகத்தில் அது குறித்து பதிவிட்டுள்ளது வைரலாகியுள்ளது. சிசிடிவி கேமராவின் ஸ்கிரீன்ஷாட்டை பகிர்ந்து இது நீங்களா 26 ரிங்கிட் 60 சென்ட் ரசீதுக்கு 2660 ரிங்கிட் பணத்தை கட்டிச் சென்றுள்ளீர்கள் என அந்த தாராள மனம் படைத்த வாடிக்கையாளரை தேடி கண்டுபிடிக்க உதவி கேட்டுள்ளது. மலேசிய நெட்டிசன்கள் வழக்கம் போலவே தங்களின் நகைச்சுவை கருத்துக்களால் அப்பதிவை மேலும் வைரலாக்கியுள்ளனர். ஆளாளுக்கு அது நான் தான், இதோ என் வங்கி கணக்கு எண்கள், இன்றே விருந்து வைப்போமா என கருத்துக்களை பதிவிட்டது சிரிப்பை வரவழைத்தது. சம்பந்தப்பட்ட வாடிக்கையாளர் பணத்தை திரும்ப பெற்று விட்டாரா இல்லையா என்பது உறுதியாக தெரியவில்லை. SPM, STPM மெட்ரிகுலேஷன் பாலிடெக்னிக் முடித்த மாணவர்களே, செப்டம்பர் 6 பொது பல்கலைக்கழக விண்ணப்பத்திற்கான முடிவுகள் வரவிருக்கின்றன. பிடித்த துறை கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்யலாம் என திட்டம் இருக்கிறதா? உங்கள் கனவை நனவாக்க இதோ செப்டம்பர் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் ஸ்பாட் ஆன் ஸ்காலர்ஷிப் தினத்தை ஏற்பாடு செய்துள்ளது. வாருங்கள், அடுத்து என்ன செய்வது என இவர்களின் ஆலோசனைகளை பெறுவதோடு உங்களுக்கு தகுதிகள் இருப்பின் உடனடியாக MIED ஸ்காலர்ஷிப் பெறும் வாய்ப்பும் இருக்கிறது. தரம் என்றால் அது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். அசல் தங்கக்கட்டி என கூறி ஒரு ஆடவரிடம் 32,000 ரிங்கிட்டை மோசடி செய்த குற்றச்சாட்டை 2 ஆடவர்கள் மறுத்து விசாரணை கோரியுள்ளனர்.
பினாங்கு ஜார்ஜ் டவுன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் முறையே 33, 42 வயதுடைய இருவர் மீதும் 2 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. 2 தங்க கட்டிகளை காட்டி சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து இறக்குமதியான சொக்க தங்கம் என 64 வயது முதியவரை இருவரும் நம்ப வைத்துள்ளனர். மீ கோரிங் விற்பனையாளர் மற்றும் சாவி செய்பவரான 2 சந்தேக நபர்களும் ஜூன் 13, 14 ஆகிய 2 தேதிகளில் சிப்ராங் பிராயில் உள்ள அடகு கடையில் வைத்து அக்குற்றத்தை புரிந்ததாக குற்றச்சாட்டில் கூறப்பட்டது. இருவரும் தலா 14,000 ரிங்கிட் மற்றும் ஒரு நபர் உத்தரவாதத்தின் பேரில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். வழக்கு அக்டோபர் 9ஆம் தேதி மறு செவிமடுப்புக்கு வருகிறது. குற்றவியல் சட்டத்தின் 420வது பிரிவின் கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு ஓராண்டு முதல் 10 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையும் பெரும்படியும் அபராதமும் விதிக்கப்படலாம். இந்தியா திருச்சியில் 15 வயது சிறுமி நூடுல்ஸ் சாப்பிட்டு பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பூதாகரமாக வெடித்துள்ளது. ரயில்வே ஊழியராக பணிபுரிபவரின் மகளான இந்த 15 வயது சிறுமி அமேசானில் ஆர்டர் செய்த சீன நிறுவனத்தின் புல்டாக் நூடுல்ஸ் மற்றும் குளிர்பானத்தை சாப்பிட்டுவிட்டு தூங்கிய நிலையில் உயிரிழந்தார். சிறுமி உயிரிழப்புக்கு பின் விழித்துக் கொண்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர். இதில் திருச்சியில் நூடுல்ஸ் மொத்த விற்பனையாளரிடம் 800 கிலோகிராம் காலாவதியான நூடுல்ஸ் பொட்டலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே சிறுமி உயிரிழந்த சம்பவம் பேசு பொருளானதால் தமிழகம் முழுவதும் நூடுல்ஸ் கிடங்குகளில் ஆய்வு செய்ய உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான ஆர்டிஸ்ட், 200க்கும் அதிகமான பூத்கள், கலர்ஸ் ஆஃப் இந்தியா, விஜய் டிவி பிரம்மாண்டத்தின் உச்சம், வேர்ல்ட் கிளாஸ் தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ, ட்ராபிகானா கார்டன்ஸ் மால், கன்வென்ஷன் சென்டர், கோத்தராமன் தர, PGL 11 இருந்து 16 செப்டம்பர் வரை.